ஆண்டவர் வாழ்ந்த காலத்திலே ஒரு நிலத்திலே ஒரு புதையல் இருக்கிறதை பார்க்கிறான். உடனே என்ன செய்கிறான்? அதை எடுத்து கொண்டு போய்விட்டால் திருடனாக மாட்டிக்கொள்வான், அது அவனுக்கு கிடைக்காது. எனவே அந்த நிலத்தையே வாங்குகிறான். அந்த நிலத்தை எப்படி வாங்குகிறான் என்றால், தன்னுடைய எல்லாவற்றையும் தியாகம் செய்து எல்லாவற்றையும் விற்றுவிட்டு அத்தனையும் அவன் விலை போசி கொடுத்துவிட்டு அந்த பணத்தை கொண்டு வந்து இந்த புதையில் இருக்கிற நிலத்தை வாங்குகிறான். கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், ஒரு நல்லதை தேர்ந்தெடுப்பதற்காக பல வகையான தியாகங்கள் செய்ய அழைக்கப்படுகிறோம். தியாகங்கள் இல்லாமல் பெரியதை பெற முடியாது. குடும்பத்திலே தியாகம் ஒருத்தல் இல்லாமல் ஒரு குடும்பத்திலே மகிழ்ச்சியை காண முடியாது. நல்ல குழந்தை செல்வங்களை பார்க்க முடியாது. நல்ல குழந்தை செல்வங்களை பார்க்க வேண்டுமென்றால், குடும்பத்திலே அமைதி மகிழ்ச்சி வேண்டுமென்றால் தியாகங்கள் இருக்க வேண்டும், விட்டு கொடுத்தல் இருக்க வேண்டும். எனவே இவன் என்ன செய்கிறான் என்றால், நிலத்தில் இருக்க புதையலை அதை சொந்தமாக்கி கொள்ள பல வகையான தியாகம் செய்கிறான். தனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று அதை கொண்டது நிலத்தையே வாங்குகிறான். மகிழ்ச்சியோடு நாம் தியாகம் செய்யும்போது, ஒருத்தல் முயற்சிகள் செய்யும் பொழுது அதை ஏதோ வாடிய முகத்தோடு கஷ்டமாக இருக்க செய்யக்கூடாது. அதுக்கு சம்பாவனை இருக்காது. மகிழ்ச்சியோடு கொடுக்கக்கூடிய, மகிழ்ச்சியோடு தியாகம் செய்யக்கூடிய அந்த வல்லமை இருக்க வேண்டும். அப்போது நாம் ஆண்டவருடைய உண்மையை அறிவோம். நமது குடும்பங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கும்.